வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஓல்டு பேங்கிள்ஸை ரியூஸ் பண்ணி ஒரு சூப்பர்பான பிரைடல் பேங்கிள் மேக்கிங் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா, நான் திவ்யா. நம்ம சேனலில் கிராஃப்ட்ஸ் மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் ஃபேஷன் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன், 6 பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி வளையல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெட்டல் பேங்கிள்ஸ் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், அதனால் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு 20 கேஜ் ஒயர், அப்புறம் இந்த கோல்டன் பீட்ஸ், அடுத்து இந்த க்ரீன் கலர் ஃப்ளாட் பீட்ஸ், ப்ளையர் அண்ட் கட்டர், அப்புறம் க்ளூஸ். நான் வந்துட்டு ஃபெவிகால் அண்ட் E7000 அப்படிங்கிற 2 க்ளூஸும் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எடுத்துருக்கிற பேங்கிள் வந்துட்டு இந்த பீட்ஸுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். நான் மைண்டில் வச்சுருக்கிற டிசைனுக்கு இந்த பேங்கிள் வந்துட்டு ஓகேவா, இல்லை இன்னும் பேங்கிள்ஸ் ஆட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 6 பேங்கிள்ஸ் கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி எல்லா பேங்கிள்ஸையும் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிடுவோம். இதை வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஒரு 1 hour அப்படி ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பேங்கிள் வந்து நல்லா செட் ஆகிடும். இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த ஃப்ளாட் பீட்ஸை வந்துட்டு இடையில ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு வந்துட்டு நான் இந்த ஒயர் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு ஈஸி மெத்தட். நம்ம அந்த ரோப்லேயே வச்சுட்டு நம்ம இதை கோர்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் நம்ம கோர்த்துட்டோம். இந்த பேங்கிள்ஸில் வந்துட்டு நம்ம அந்த கோர்த்த பீட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். இன்னும் ஒரு கோல்டன் பீட் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து அதை வந்து ஒரு நாட் மாதிரி ஒன்று போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த பேங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த பேங்கிள் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அது பிஞ்சு வராது. தேவைப்பட்டால் அந்த பீட்ஸு கீழேயும் நம்ம வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம அந்த இடத்துல நல்லா டைப் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு இங்கே ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம த்ரெட் கூட யூஸ் பண்ணி அழகாக டைப் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பீட்ஸை வந்துட்டு நம்ம கோர்க்கலாம். அடுத்த பீட் வந்துட்டு இந்த கோல்டன் தான். இதை வந்துட்டு நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இந்த E7000 க்ளூ எடுத்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த க்ளூ மேலே இதை அப்படியே ஸ்ட்ராண்டை வந்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாக செட் ஆயிரும். இது வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணணும். ஒரு 1 day நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 1 day ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக செட் ஆகிடும். ஆனால் தண்ணியில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். ஜென்ரலாகவே நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி யூஸ் பண்ணாலும் அதை வந்துட்டு தண்ணி படாமல் வச்சுக்கிறது நல்லது. அவ்வளோதான், அந்த எண்ட்ஸை வந்துட்டு நல்லா டைப் பண்ணிடலாம். இந்த சைடு என்ன ப்ராசஸ் செஞ்சோமோ அதே தான் ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம செய்யணும். இந்த பேங்கிள் சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம், செட் பேங்கிள்ஸ் கூடவும் யூஸ் பண்ணலாம். ரிச் அண்ட் எலிகண்ட் லுக்கில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள்.
நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட ஆன்லைன் லிங்க்ஸை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பேங்கிளோட செட் நெக்லஸ், இயர்ரிங் அண்ட் ஃபிங்கர் ரிங் வீடியோஸோட லிங்க்ஸை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.